உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு என்பது ஔவையார் மொழி. இப்பழமொழிகளை நாம் 2 விதமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, பெண்களின் இடைபாகமாகிய வயிறு சுருங்கி இருக்க வேண்டும், அப்போதுதான் பார்க்க அழகாக இருக்கும் என்பதாகும். 2வது, உண்டி என்பது சாப்பாடு செய்வதற்கான நேரம் அதிகமாகும் பட்சத்தில பெண்கள் சமையலறையிலேயே முடங்கி விடுகிறார்கள். இதனால் இவர்கள் மற்றைய விடயங்களிலிருந்து பின்னுக்கு போய் விடுகிறார்கள். இந்த நிலை மாறுவதற்கு அவர்கள் சுவையான சமையலை குறுகிய நேரத்துக்குள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவே பெண்களுக்கு அழகு. தமிழ் இலக்கியத்தில் ஒரு சொலவடை இருக்கிறது. எழுதியவன் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான் என்று. அப்படி எழுதியும் படித்தும் கெடுத்த சொற்களில் ஒன்றுதான் பண்டி. பண்டி என்றால் வயிறு. பண்டியைத்தான் பெண்டிர் எனாக்கி விட்டார்கள். இப்போது படித்து பாருங்கள். உண்டி சுருங்குதல் பண்டிக்கு அழகு, உண்டி பண்டி சொற்கள் பொருத்தமாக இருக்கிறதல்லவா? அகராதிகள் பண்டி என்னும் சொல்லுக்கு வயிறு என்றும் உடல் என்றும் பொருள் தருகின்றன. இப்போது பொருளை பார்க்கலாமா? உண்டி சுருங்குதல் வயிறு. ஆணுக்கு தொப்பை இருந்தாலும் பெண்ணுக்கு தொப்பை இருந்தாலும் அழகு குறைவுதான். தொப்பை ஏற்படக்கூடிய அளவிற்கு உடலை பெருத்து போக விடக்கூடாது. அளவோடு உண்டு உடற்பயிற்சியோ உடல் உழைப்போ மேற்கொண்டு வயிறை அளவாக வைத்துக் கொள்ள வேண்டும். தொப்பை ஏற்பட ஆரம்பித்து விட்டாலே உடல் உழைப்பு குறைந்து போய்விட்டது என அர்த்தம். நோய்கள் உடலுக்குள் நுழைய ஆரம்பித்து விட்டது என்றும் அர்த்தம். எல்லா நோய்களும் வயிற்றில் போடப்படும் உணவை பொறுத்தே வருகின்றன. சரியான பழமொழி உண்டி சுருங்குதல் பண்டிக்கு அழகு என்பதாகும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சாகும் என்பதைத்தான் ஔவையார் இப்படி கூறியிருக்க வேண்டும். ஓலைச்சுவடியில் இருந்து அச்சேற்றும் போது இந்த தவறு நடந்திருக்க வேண்டும். இனி உண்டி சுருங்குதல் பண்டிக்கு அழகு என்றுதான் வாசிக்க வேண்டும்.